Third standard Max book term 1. மொத்தம் 6 lessons இருக்கு. First lesson geometry, second lesson numbers, third lesson patterns, fourth lesson measurements, fifth lesson time, sixth lesson information processing. First lesson geometry. Travel through basic shapes: square, rectangle, triangle, circle. Let us know the shapes of objects around us. Identify the shapes of the objects and circle the squares with red color. Square வந்து red கலரால் ரவுண்ட் பண்ணணும். இந்த ரெண்டு ஸ்கொயரையும் ரவுண்ட் பண்ணி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். அடுத்தது ரெக்டாங்கிள்ஸ் வித் க்ரீன். ரெக்டாங்கிள்ஸ் இந்த ரெக்டாங்கிள் ரெண்டுத்தையும் க்ரீன் கலரால் ரவுண்ட் பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். அடுத்து ட்ரையாங்கிள்ஸ் வித் எல்லோ. ட்ரையாங்கிள்ஸ் வந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டுத்தையும் எல்லோ கலரால் ரவுண்ட் பண்ணி ரெண்டு ரவுண்டையும் ஜாயின் பண்ணணும். சர்க்கிள்ஸ் வித் ப்ளூ கலர். இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், ரெண்டையும் ப்ளூ கலரால் ரவுண்ட் பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். Construction of 2D shapes. Let us make a square by folding a paper by following the given steps. ஒரு பேப்பரை இப்படி இந்த மாடலில் மடித்தோம் அப்படின்னா இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம், அது வந்து ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயர். Properties of a squares. Squares has 4 sides, 4 corners, 2 diagonals. Diagonalsனால் இதுதான் பாதியாக ரெண்டாக பிரிக்கிறது, ரெண்டு பாகமாக பிரிக்கிறது தான் டயகனல், மூலை விட்டம். மொத்தம் எத்தனை? இப்படி ஒன்று பிரிக்கலாம், இப்படி ஒன்று பிரிக்கலாம், 2 diagonals இருக்கும். 2 diagonals are equal. Let us make a rectangle by folding a paper. இங்கே கட் பண்ணி எடுத்த பேப்பரை வச்சு again இங்கே ரெக்டாங்கிள் செய்கிறோம். இதை எப்படி பாதியாக கட் பண்ணோம் அப்படின்னா இதுவும் வந்து டயகனல் ஃபார்ம் பண்ணலாம். இப்படி இதில் 2 டயகனல் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ ரெக்டாங்கிள் வந்து ரெக்டாங்கிள்ஸ் ஹேஸ் 4 sides. 1 2 3 4 sides. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதில் வந்து ஸ்கொயரில் எல்லா சைடுமே ஈக்குவல், ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிள் ஹேஸ் 4 corners, 2 diagonals. ஸ்கொயர் மாதிரியே இதுலேயும் 2 diagonals இருக்கும். 2 diagonals ஆர் ஈக்குவல். Let us make a triangle by folding a paper. அதே மாதிரி பேப்பரை ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கிள் செய்யணும். ட்ரையாங்கிளோட கேரக்டர்: triangle has 3 sides and 3 corners. 3 sides and 3 corners. Isosceles triangle, equilateral triangle, scalene triangle. Variety of triangles. Let us draw a circle using pencil and bangle. ஒரு பேங்கில் கழட்டி வச்சு அதை அவுட்லைனில் பென்சிலில் மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம சர்க்கிள் வரையலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ சர்க்கிள்: சர்க்கிள் ஹேஸ் நோ சைட்ஸ், நோ கார்னர்ஸ், ஹேஸ் எ 1 சென்டர் பாயிண்ட். இங்கே ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் மட்டும் இருக்கும் சர்க்கிளுக்கு. ப்ராக்டிஸ்: ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 corners, 4 sides of a square are equal. Circle has no sides. Rectangle has 2 diagonals. Opposite sides of a rectangle are equal. Circle has 1 center point. ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் மட்டும் சர்க்கிளில் இருக்கும், சைட்ஸோ கார்னர்ஸோ இருக்காது. Properties of 3D objects. We can see many things around us have straight lines and curved lines. Tick the appropriate boxes to show the line found in the given object. இதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. அப்போ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நேராக
டிக் பண்ணணும். இதெல்லாம் வந்து கர்வ்டு லைன், அதனால் கர்வ்டு லைனுக்கு நேராக டிக் பண்ணணும். இதுவும் வாட்டர் பாட்டிலும் கர்வ்டு லைன். பாக்ஸ், பென்சில் பாக்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன். Plane surface. Surface of few objects like walls, floors, papers and top of a table are flat. Flat surfaces are otherwise called as plane surfaces or planes. Cube and cuboids have flat surfaces. இது மாதிரி சமமான பகுதி இருக்கிறது எல்லாமே planes அப்படின்னு சொல்கிறாங்க. Curved surface. Surfaces of few objects such as ball, flower vase, pot are curved. Cone, cylinder and sphere have curved surfaces. இதெல்லாம் எதுவும் ஃப்ளாட்டாக இல்லை, அதனால் இதை வந்து curved surfaces அப்படின்னு இந்த ஷேப்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. Tick the appropriate columns. Shapes, plane surface, curved surface, plane surface and curved surface. Plane surfaceல இதெல்லாம் வரும். curved surfaceல இது வளைவாக இருக்குது. இது எல்லாமே curved surfaceல டிக் பண்ணணும். இது வந்து கர்வ்டும் இருக்குது, மேலே பிளேனும் இருக்குது, அதனால் போத்தில் டிக் பண்ணணும். லுக் அட் த திங்ஸ் அரவுண்ட் யூ. ஐடென்டிஃபை த ஷேப்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். அப்சர்வ் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இது வந்து ஸ்பியர், 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 சிலிண்டர், சிலிண்டர், கியூப், கியூப், இதுவும் கியூப் தான். 3D ஷேப்ஸ், cuboid, cube, cylinder, sphere, pyramid, cone. A cube is a solid shape made of squares. It has 6 faces, 12 edges and 8 vertices. A cuboid is a solid shape made of rectangles. It has 6 faces, 12 edges and 8 vertices. A sphere is a solid shape of circle. It has one face, no edges and no vertex. Cube na கன சதுரம், cuboid na கன செவ்வகம். Match the following. இது என்னது? இது cuboid. cuboidன்றது இங்கே இருக்குது, அதே மாதிரி cuboid structure இங்கே இருக்குது. cone, cone, sphere, sphere, cube, again cube, cylinder, cylinder. Complete the following table by filling the properties of 2D and 3D shapes. Figure 2D or 3D, name of the shape, number of sides, number of edges, number of corners, number of diagonals. இதில் ரெக்டாங்கிளில் 4 sides இருக்குது, 4 corners, 4 diagonals. diagonalsனால் இப்படி சமமாக ரெண்டாக பிரிக்கிறது, இதுதான் diagonal. Triangle, 3 sides, 3 corners. Circle, no sides, no corners. Again square, square, 4 sides, 4 corners, 2 diagonals. Triangle, 3 sides, 3 corners. Rectangle, 4 sides, 4 corners, 2 diagonals. Cube, 6 sides, 12 edges, 8 corners. Cuboid, 6 sides, 12 edges, 8 corners. And sphere, 1 side, no edges, no corners. Then unit number 2, numbers. இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸில் எத்தனை ஃப்ளவர் இருக்குது அப்படின்றதை கவுண்ட் பண்ணி இங்கே எழுதணும். நம்பர்லேயும் எழுதணும், அகைன் நம்பர் நேமையும் எழுதணும். மொத்தம் இந்த மாடல் பூ எத்தனை இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணோம்னா 18. நம்பரில் எழுதி அகைன் நேம்லேயும் எழுதணும். இந்த மாடல் ஃப்ளவர் வந்து 15 இருக்குது, இந்த மாடல் ஃப்ளவர் 10 இருக்குது. Fill in the blank in each of the figure with missing numbers. நம்பர் வந்து இங்கே 51 கொடுத்துருக்காங்க, 55, 60. அப்போ இன்பிட்வீனில் என்னென்ன நம்பர் ஆர்டராக வருமோ அதை எழுதணும். 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60. இங்கே 74, 75, 76, 77, 78, 79. இங்கே 5 5 இன்க்ரீஸ் ஆகுது. 5,
10, 15, 20, 25, 30, 35, 40, 45. Complete the given facts by placing plus for addition and minus for subtraction. இங்கே வந்து இதை ரெண்டுத்தையும் கூட்டினா இந்த நம்பர் வருமா இல்லை கழிச்சா இந்த நம்பர் வருமான்றதை நம்ம கண்டுபிடிச்சி இந்த சிம்பிள் என்னன்றதை போடணும். 9ம் 12ம் ஆட் பண்ணால் தான் 12 வரும். சாரி 9ம் 3யும் ஆட் பண்ணால் தான் 12 வரும். இங்கே அடிஷன் சிம்பிள் ப்ளஸ் போடணும். 80 + 11 = 91. 56லேருந்து 21 மைனஸ் பண்ணால் தான் 35 வரும். 92 - 20 = 72. 12 - 3 = 9. 75 + 17 = 92. Number sequence up to 1000. Recall. Numbers 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9 படை கிடையாது. ஒரு டிஜிட் சிங்கிள் டிஜிட் மட்டும் இருக்கிறது. இது வந்து டபுள் டிஜிட் நம்பர். 99 is the biggest 2-digit number. 10 is the smallest 2-digit number. Formation of the numbers such as 10, 100 and 1000. 9 plus 1, 10. When 1 is added with 9, we get 10. 99 plus 1, 100. When we add 1 with 99, we get the numeral 100, which is represented by the number name 100. 100 numeralல இப்படி எழுதுவோம், nameல இப்படி எழுதுவோம். The smallest 3-digit number 100 has 10 tens, 100 has 100 ones. 999 1 add பண்ணோம்னா 1000 வரும். We add 1 with 999, we get the numeral 1000, which is represented by the number name 1000. numeralல இப்படி எழுதணும், நம்பர் நேமில் லெட்டர்ஸால் எழுதணும். smallest 4-digit number 1000 has 10 hundreds, 1000 has 100 tens. Read and write all 3-digit numbers and number names. No beads in the ones place shows 0 ones. No beads in the tens place shows 0 tens. One bead in the 100 place shows 100. The place value of hundreds place is higher than tens place. 100 is the smallest 3-digit number. Ones, tens, hundreds. Tens விட hundreds தான் பெருசு. Example. இங்கே 100க்கு நேராக ஒரே ஒரு பீட் இருக்குது, 10க்கு நேராக எதுவுமே இல்லை, 1க்கு நேராக 2 இருக்குது. இது எப்படி எழுதணும்? 100க்கு நேராக 1 பீட் இருக்கிறது 1 போட்டுக்கணும், 10க்கு நேராக எதுவுமே இல்லைன்றது 0, அகெயின் 1க்கு நேராக 2 இருக்கிறது 2, 102. இங்கே 100க்கு நேராக 2 பீட்ஸ் மட்டும் இருக்குது, அதை 2 போட்டுக்கணும், 10க்கு நேராக 0, 1க்கு நேராக 0, ஸோ 200. இங்கே அதே மாதிரி 200, 100க்கு நேராக 2 போட்டுக்கணும், 10க்கு நேராக எதுவுமே இல்லை 0, 1க்கு நேராக 4 இருக்குது, ஸோ 4, மொத்தமாக 204. இங்கே 10க்கு நேராக 5, சாரி 100க்கு நேராக 5, 10க்கு நேராக 3, 1க்கு நேராக 2 இருக்குது. அதை அப்படியே இங்கே எழுதணும், 100, 10, 1s அதை அப்படியே எழுதினோம்னா அதை நம்பர் நேமில் எழுதணும், 532. இதில் இங்கே எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4 ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. அதனால் ஹண்ட்ரட்ஸ்க்கு நேராக 4 பீட்ஸ் நம்ம வரையணும். அடுத்தது டென்ஸ் எதுவுமே இல்லை, அதில் எங்குமே வரையக்கூடாது. ஒன்ஸ் வந்து இங்கே 3 இருக்குது, அதனால் இங்கே 3 பீட்ஸ் வரையணும். வரைஞ்சிட்டு அதை அப்படியே எழுதணும். எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது? 4 ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. 0 டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் எத்தனை இருக்குது? 3 ஒன்ஸ் இருக்குது. அதை அப்படியே நம்பர் நேமில் எழுதணும்னா 403. இங்கே 4 டென்ஸ் இருக்குது, ஸோ 4 பீட்ஸ் வரையணும். டென்ஸ் வந்து 4 ஹண்ட்ரட்ஸ் வரையணும். டென்ஸ் வந்து 2 டென்ஸு. அடுத்தது ஒன்ஸு 5 ஒன்ஸ் 5 பீட்ஸ் வரையணும். அதை அப்படியே இங்கே எழுதணும். ஒன்ஸ் வந்து 5, டென்ஸ் 2, ஹண்ட்ரட்ஸ் 4, 425.
Read and write the numbers from 101 to 200. இங்கே வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆனால் கண்டினியூ பண்ணி 200 வரையும் 101லேருந்து 200 வரையும் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111 இப்படி 200 வரையும் கண்டினியூ பண்ணணும். Complete the number sequence. இங்கே ஒரு சில நம்பர் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. மிச்ச நம்பர்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். 231, 232, 233, 234, 235, 236, 237, 238, 239, 300 இப்படி இந்த காலம் ஃபுல்லாமே ஃபில் பண்ணணும். Number names. The number names of the numeral 101 is written by adding 100 with 1 as 101. The numeral 199 is written as 199. எத்தனை 100ன்றதை ஃபஸ்ட்டு எழுதிடணும். Write the numerals for the given number names. 535, 535. 107, 107. 128, 128. 600, 600. 905, 905. Write the number names for the following numerals. இங்கே numerals கொடுத்துட்டாங்க. நம்பர் நேம் எழுதணும். 150, 150. 225, 205. 225. 225. 306, 306. 535, 535. 907, 907. 992, 992. Place value of a numeral in the given number. Write the place value of the underlined digit in the given number. இங்கே அண்டர்லைன் பண்ணிருக்கிறது என்னது? ஒன்ஸ், டென்ஸ், 100. அண்டர்லைன் பண்ணிருக்கிறது எதில் பண்ணியிருக்காங்க? டென்ஸில் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே டென்ஸுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இது ஃபஸ்ட் இருக்கிறது ஒன்ஸ், அதனால் ஒன்ஸ்ன்னு எழுதியாச்சு. இது வந்து மூணாவது இருக்கிற நம்பர் ஹண்ட்ரட்ஸ், அதை ஹண்ட்ரட்ஸ்னு எழுதணும். ரெண்டாவது இருக்கிறது டென்ஸ், அதை டென்ஸுன்னு மென்ஷன் பண்ணணும். இங்கே அண்டர்லைன் பண்ணிருக்கிறது 100ல் பண்ணியிருக்காங்க, அதனால் ஹண்ட்ரட்ஸ். இது ஒன்ஸ், இது அகெயின் ஹண்ட்ரட்ஸ். இது ஒன்ஸ், ரெண்டாவது இருக்கிறது டென்ஸ், முதல்ல இருக்கிறது ஒன்ஸ், ரெண்டாவது இருக்கிறது டென்ஸ், மூணாவது இருக்கிறது ஹண்ட்ரட்ஸ். ரெண்டாவது டென்ஸ், மூணாவது ஹண்ட்ரட்ஸ். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். Find the numbers represented in the abacus by writing their place value. இங்கே வந்து எத்தனை 100 இருக்குது? 3 100s இருக்குது, 4 10s இருக்குது, 2 1s இருக்குது. அதை மொத்தமாக ஆட் பண்ணோம்னா 300 + 40 + 2 342. இங்கே 4 100s, 2 10s, 1 1s. மொத்தம் 400 + 20 + 1 421. 1 100s, 5 10s, 3 1s. 100 + 50 + 3 = 153. Write the given numbers in expanded form. 246. இந்த மாடலில் எழுதணும். 200 + 40 + 6 570. 500 + 70 + 0 637. 600 + 30 + 7 603. 600 + 0 + 3 989. இதில் 9ன்றது ஒன்ஸ், 8ன்றது டென்ஸ், 9ன்றது ஹண்ட்ரட்ஸ். அப்போ எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது? 900 இருக்குது. 900 ப்ளஸ் இங்கே டென்ஸில் 8 இருக்குது, 80 ப்ளஸ் ஒன்ஸில் 9 9. Write the simplified form of the number given in the extended form. 300 + 90 + 8 398. அப்படியே இந்த ஃபஸ்ட் நம்பரை மட்டும் சேர்த்து எழுதணும். 200 + 50 + 6 256. 900 + 80 + 5 985. 500 + 50 + 7 557. Skip counting starting from any given number.
இங்கே வந்து நம்பர் ஆர்டராக எழுதியிருக்காங்க 10, 11, 12, 13, 14, 15. இங்கே வந்து ரெண்டு நம்பர் கேப் விட்டு எழுதியிருக்காங்க 62, 64, 66, 68, 70, 72. Complete the following by skip counting 5s, 10s and 100s. இங்கே 250 கொடுத்துருக்காங்க 255 இருக்குது. அப்போ அடுத்தது என்ன வரணும் 5 ஆட் பண்ணோம்னா 260. 260 கூட 5 ஆட் பண்ணோம்னா 265. 270, 275. அதே மாதிரி இது 5s லைனு. இது வந்து 10ஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகணும் 500, 510, 520, 530, 540, 550. அடுத்தது 100 ஸ்கிப் பண்ணிட்டு போகணும் 100, 200, 300, 400, 500, 600. Odd numbers and even numbers. Even numbers 0, 2, 4, 6, 8, 10, 12. Odd numbers 1, 3, 5, 7, 9, 11, 13. Numbers வந்து 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் முடியறது வந்து odd number. நம்பர் வந்து 0, 2, 4, 6, 8 இதில் முடியறது வந்து even number. சர்க்கிள் த ஈவன் நம்பர்ஸ். இது வந்து 8ல் முடியுது, 0ல் முடியுது, 4ல் முடியுது. அதனால் இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். அகெயின் 2ல் முடியுது, 6ல் முடியுது, 0ல் முடியுது, 6 முடியுது. இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். 226, 300, 440, 478 இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். 542, 570, 600, 610 இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். 948, 952, 982 இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். இது வந்து ஆட் நம்பர்ஸை சர்க்கிள் பண்ணணும். ஆட் நம்பர் 7ல் முடிஞ்சிருக்கு, அதனால் இது ஆட் நம்பர். 3ல் முடிஞ்சிருக்கு, 1ல் முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஆட் நம்பர். அகைன் இது 5, 5, 1 இதிலெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா முடிகிறது நம்பர்ன்றது சொல்கிறது வந்து ஃபஸ்ட் நம்பர் தான் முடிகிற நம்பர்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து ஆட் நம்பர்ஸ். அகைன் 219, 245, 357 இதெல்லாம் வந்து ஆட் நம்பர். இதில் 555, 557, 603, 609 இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். இது வந்து 9ல் முடியுது, 5ல் முடியுது, 3ல் முடியுது. இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். Color the balloons with odd number by yellow and even number by red. Odd number by yellow. Odd number 125, 489, 633, 787 இதெல்லாம் ஆட் நம்பர். இதுக்கெலாம் எல்லோ கலர் அடிக்கணும். ரிமைனிங் மிச்சம் இருக்கிறதுக்கெலாம் ரெட் கலர் அடிக்கணும். அதே மாதிரி இதில் ஆட் நம்பர் வந்து 783, 575, 747, 649 இதெல்லாம் வந்து ஆட் நம்பர். இதுக்கெலாம் எல்லோ கலர் அடிக்கணும். ரிமைனிங் இருக்கிறதுக்கெல்லாம் ஈவன் நம்பர் ரெட் கலர் அடிக்கணும். ஒரு நம்பர் லைனாக எழுதுகிறோம் 1, 2, 3 அப்படின்னா எந்த ஒரு ஆட் நம்பருக்கு அடுத்த நம்பராகவும் ஈவன் நம்பராக இருக்கும். ஈவன் நம்பருக்கு அடுத்த நம்பர் ஆட் நம்பராக இருக்கும். மாறி மாறி வரும். கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ். ராமு ஹேஸ் 125 groundnut chocolates and Geeta has 200 groundnut chocolates. Who has more? 200ன்றது தான் அதிகம். அமுதன் has 3 chocolates and his sister Meenakshi has 8 chocolates. Who has more chocolates? மீனாட்சி கிட்ட தான் அதிக சாக்லேட் இருக்குது. In a number line, any number which comes before a number is smaller than the number. இப்போ இப்படி ஒரு லைன் வரிசையாக நம்பர் எழுதியிருக்கோம் அப்படின்னா ஒரு 10 இருக்குது. அந்த ஒரு நம்பருக்கு முன்னாடி ஒரு நம்பர் வருதுன்னா அது கண்டிப்பாக இந்த நம்பரை விட சின்ன நம்பராக இருக்கும். இந்த நம்பருக்கு அடுத்தது வருது, ஒருவேளை 12 அப்படின்னா இந்த நம்பருக்கு அடுத்து வர நம்பர் வந்து பெரிய நம்பர் அப்படின்னு இருக்கும். 3 is smaller than 8. 8 is greater than 3. Using symbols. 3 is smaller than 8. We write எந்த நம்பர் வந்து பெருசாக இருக்கோ அந்த பக்கம் தான் அகலமாக இருக்கணும். அப்படி தான் இந்த சிம்பிள் போட்டு ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். 27 is smaller than 40. அப்போ 40 பக்கம் தான் அகலமாக இருக்கணும். 8 is greater than 3. We write 8 பக்கம் தான் அகலமாக இருக்கணும், 3 பக்கம் குறுகி இருக்கணும். 91 is greater than 49. We write 91 இந்த சிம்பிள் போட்டு 49. 91 சைடு தான் அகலமாக இருக்கணும். 91 greater than 49. Comparison of numbers with different number of digit. The number which has more number of digit is the greater number. The number 115 has 3 digit and 89 has only 2 digit. 115 is greater than 89. We write 115 greater than 89. எத்தனை டிஜிட் இருக்குது அந்த நம்பர்லன்றதை வச்சு
எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு சொல்ல முடியும். இதில் 2 டிஜிட் தான் இருக்குது, அதனால் இது சின்ன நம்பர். 115ல் வந்து 3 டிஜிட் இருக்குது, அதனால் இது பெரிய நம்பர். கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ் வித் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இப்போ 2 நம்பருமே வந்து 3 டிஜிட் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸை பார்க்கணும். ஹண்ட்ரட்ஸில் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸை செக் பண்ணணும். ஹண்ட்ரட்ஸில் இங்கே 1 இருக்குது, இங்கே ஹண்ட்ரட்ஸில் 2 இருக்குது. அப்போ 2 தான் பெரிய நம்பர். அப்போ 250ன்றது தான் பெரிய நம்பர் இதில். அடுத்தது 3 டிஜிட் ப்ளஸ் ஹண்ட்ரட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஆல்ரெடி இதுவும் 3 டிஜிட், இதுவும் 3 டிஜிட். அப்புறம் என்ன பண்ணணும்? ஹண்ட்ரட்ஸை செக் பண்ணணும். ஹண்ட்ரட்ஸில் 1 இருக்குது, இந்த ஹண்ட்ரட்ஸ்லேயும் 1 இருக்குது. அடுத்தது ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா டென்ஸை செக் பண்ணணும். டென்ஸில் இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ 5 தான் பெருசு. 151 greater than 143. Compare 141 and 148. இங்கே வந்து 3 டிஜிட் இருக்குது, ரெண்டுமே 3 டிஜிட்டாக இருக்குது. 100 செக் பண்ணும்போது 100 சேமாக இருக்குது, டென்ஸ்லேயும் சேமாக இருக்குது. அப்போ அடுத்தது என்னத்தை பார்க்கணுன்னா ஒன்ஸை பார்க்கணும். ஒன்ஸில் இது 1 தான் இருக்குது, இந்த ஒன்ஸில் இங்கே 8 இருக்குது. அப்போ 1ஐ விட 8 தான் பெரிய நம்பர். அப்போனா 148 தான் பெரிய நம்பர் 141ஐ விட. கம்பேரிங் நம்பர்ஸ் வித் சேம் வேல்யூ இன் ஆல் டிஜிட். இது வந்து இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே இதுவும் 3 டிஜிட்டு, இதுவும் 3 டிஜிட்டு. ஹண்ட்ரட்ஸை செக் பண்ணோம்னா அதுவும் சேமாக இருக்குது, டென்ஸும் சேமாக இருக்குது. ஒன்ஸை பார்த்தா இங்கேயும் 6 தான் இருக்குது, இங்கேயும் 6 தான் இருக்குது. அப்போ இது வந்து ஈக்குவல் டு 536 ஈக்குவல் டு இந்த சிம்பிள் போடணும். ரெண்டுமே சமமாக இருக்குது அப்படின்னா இங்கேயும் 536, இதுவும் சமமாக இருக்குது. The greatest 3-digit number is 999. The smallest 3-digit number is 100. Put appropriate symbol in the boxes provided. இதில் எது பெரிய நம்பர்? 438 தான் பெரிய நம்பர். பெரிய நம்பர் சைடு தான் அகலமாக இருக்கணும். இங்கே 250 தான் பெருசு, 408 தான் பெருசு. இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அதனால் ஈக்குவல் சிம்பிள். இங்கே வந்து 618 தான் பெருசு, இங்கே 917 தான் பெருசு. 719 less than 917. Ordering, ascending and descending order. 111, 112, 113, 114, 115. When we write the numbers from smaller to greater, we call it ascending order. ஒரு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எழுதுறது வந்து ஏறு வரிசை. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு எழுதுறது இறங்கு வரிசை, டிசெண்டிங் ஆர்டர். இந்த நம்பரை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எழுதணும். 230, 235, 238. இறங்கு வரிசை டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெரிய நம்பர், பெருசுலேருந்து சின்னது வரணும். அப்போ பெரிய நம்பர்னா 238, 235, 230. அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னால் ஏறு வரிசை. அப்போ சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 8, 40, 55, 63, 201, 215, 217, 219. இதில் சின்ன நம்பர் எது? 50. அதுக்கு அடுத்தது 109, அதுக்கு அடுத்தது 405, 405க்கு அடுத்தது 600. இங்கே 718, 757, 781, 785. அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னால் இறங்கு வரிசை. ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் வரணும். இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது? 503. 503யை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து பெரிய நம்பர் எது? 369, 212, 60. ஃபஸ்ட்டு டிசெண்டிங் ஆர்டர்னால் ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் எழுதணும். இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் 810, 167, 100, 51. இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் 332, 323, 302, 33. இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் 300. ஃபஸ்ட்டு 300 எழுதிக்கணும். அதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் 290, அதை விட சின்ன நம்பர் 210, அதை விட சின்ன நம்பர் 25. Forming 3-digit numbers using given numbers as digits. இங்கே வந்து 2 and 7 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம 3-digit நம்பர் 2-digit நம்பர் ஃபார்ம் பண்ணணும். 2 and 7 are 27, 72, 22, 77. 77 is the greatest, 22 is the smallest. 7, 4, 8 are given numbers.
அதை வச்சு நம்ம 3 டிஜிட் நம்பர் மேக் பண்ணணும் அப்படின்னா 748 784 874 847 487 478. இதில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர்னா ஏறு வரிசை. அப்போ சின்ன நம்பர் ஃபஸ்ட்டு எழுதணும். 478 487 748 784 847 874. Arrange the above form in greatest number to smallest number. We get descending number, descending order. Descending order na first பெரிய நம்பர் எழுதணும். 874 847 784 478 487 478. 874 is the greatest number and 478 is the smallest number. இந்த நம்ம எழுதுனதுல smallest number வந்து 478. Form greatest and smallest number using the given numbers as digit without repeating the digits. Numbers 509. Greatest number 905, smallest number 509. Numbers 637. Greatest number 763, smallest number 673. Numbers 401, greatest number 410, smallest number 104. Numbers 990, greatest number 990, smallest number 909. Complete the following number sequence. 111, 222, 333, 444, 555, 666, 777. 150, 155, 160, 165, 55 increase ஆயிட்டே போகுது. 170, 175, 180. இது 210, 310, 410, 100 100 போகுது. 510, 610, 710, 810. 333, 433, 533, 633, 733, 833, 933. Write the appropriate numerals for the expanded form. 400s, 510s, 01s. அந்த நம்பரை அப்படியே சேர்த்து எழுத வேண்டியதான். 450, 450. 300s, 010s, 11. 301. 500s, 810s, 91s, 589. 800s, 010s, 51s, 805. Write the number names. Numeral number name. 156, 156. 340, 340. 408, 408. 696, 696. Fill in the blanks. 405 has 400s, 010s, 5 ones. இதில் ஒன்ஸில் 5 இருக்குது, அதனால் ஒன்ஸுக்கு நேராக 5 எழுதிக்கணும். டென்ஸில் 0, ஸோ 0 10s. ஹண்ட்ரட்ஸில் 4 hundreds இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கணும். 4547ல் 7 ones, 4 10s, 5 hundreds. 680ல் 0 ones, 8 10s, 6 hundreds. Write the place value for the bubbled digit. இது வந்து ones, tens, 100. அப்போ இங்கே hundredsனு எழுதணும். இது ones column, இது onesன்னு இங்கே எழுதிடணும். ones, tens, இது tens. 4ன்றது tens. Write down the odd and even numbers separately. இந்த லைனில் இதில் இருக்கிறதுல ஆட் நம்பர் எது? ஆட் நம்பர்னால் எதில் முடியணும்? 3ல் முடியுது, 5ல் முடியுது. இதெல்லாம் ஆட் நம்பர். ஈவன் நம்பர்ஸ்னால் 2ல் முடியும், 8ல் முடியும், 6ல் முடியும். இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். ரைட் appropriate symbol in the box. இதில் எது பெரிய நம்பரோ அந்த பக்கம் தான் அகலமாக இருக்கணும்னு சொன்னேன். ஸோ இது 150 தான் பெரிய நம்பர். இங்கே பெரிய நம்பர் 547, இங்கே பெரிய நம்பர் 394, இங்கே பெரிய நம்பர் 761. இங்கே இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அதனால் ஈக்குவல் சிம்பிள் போட்டாச்சு. 990 greater than 983, 983 less than 990. Write the given numbers in ascending and descending order. இங்கே ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர்னால் ஏறு வரிசை. ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எடுத்து எழுதணும். சின்ன நம்பர் இதில் 301, அடுத்தது 308, 323, 326, 340, 356, 365, 399. இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா அதுதான் டிசெண்டிங் ஆர்டர். இதை ஃபஸ்ட்டு எழுதணும். 365 அடுத்தது 356, 340, 326, 323, 308, 301.
Using the number 6, 8 and 5 only once form the greatest and smallest 3-digit number. Greatest number na 865, smallest number 568. Addition 70 plus 35 105, 68 plus 23 91, 51 plus 37 88, 55 plus 18 73, 56 plus 33 89, 57 plus 33 90, 70 plus 35 எப்படி ஆட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒன்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணணும். 0 plus 5 5, அடுத்தது 7 plus 3 10, அந்த 10 போட்டுக்கணும். ஸோ 105. Addition of 3-digit number without regrouping. Example, ones, tens, hundreds. ஒன்ஸில் வந்து 2வும் 1ம் இருக்குது. ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 3, 3யும் 4யும் கூட்டினா 7, 1 கூட 2 கூட்டினோம்னா 3, 373. Addition of numbers is called sum of the numbers. Additionனாலும் sumனாலும் ரெண்டுமே ஒன்று தான். Add 342 plus 5 15 plus 12. இதை இங்கே எழுதிட்டாங்க 3 நம்பரையும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்ஸை வந்து ஆட் பண்ணணும். 5 plus 2 7, 7 plus 2 9, 9ன்றதை இங்கே எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் ஸ்டெப் வந்து டென்ஸை ஆட் பண்ணணும். 4 plus 1 5, 5 plus 1 6. இது செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஒன்ஸு, அடுத்து டென்ஸு, அடுத்து ஹண்ட்ரட்ஸை ஆட் பண்ணணும். ஹண்ட்ரட்ஸில் 3யும் 5ம் இருக்குது. 3யும் 5யும் ஆட் பண்ணணும் 8. ஸோ மொத்தம் 869ன்றது ஆன்சர். இப்படி தான் கூட்டணும். ஆட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். இது எப்படி? ஃபஸ்ட்டு ஒன்ஸை ஆட் பண்ணணும். 6யும் 1 6 1 அப்புறம் 2, இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 6ம் 2ம் 8, 8 கூட 1 கூட்டினோம்னா 9. அடுத்தது 4ம் 2ம் 6, 4 3 7, 769. 34 plus 452 plus 3 equal to 43489. Addition of 3-digit numbers with regrouping. Add 556 194. 556ன்றதை இங்கே எழுதியாச்சு. 194 இங்கே எழுதியாச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 6 plus 4 10. 10ல் 0வை ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கணும். மிச்சம் 1 இருக்குது. அந்த 1ஐ இங்கே போட்டுடணும். இந்த காலத்தோட சேர்த்து இதை கவுண்ட் பண்ணணும். 9 plus 5 14, 14 plus 1 15. அந்த 15ல் 5 மட்டும் இங்கே எழுதியாச்சு. மிச்சம் 1 இருக்கும். அகெயின் இதை கூட்டணும். 1 plus 5 6, 6 plus 1 7. அப்போ 750ன்றது தான் ஆன்சர். Add tens. 100 tens ones. 556 plus 194. Same தான். Add the following numbers. 709 plus 261. 1 plus 9 10. 10ல் 0 இங்கே போட்டாச்சு. மிச்சம் 1 இங்கே போட்டுக்கணும். 6 plus 1 7. 7 plus 2 9. 970. 339 plus 202. 9 plus 2 9 plus 2 plus 8. 11, 11 plus 8 19. மிச்சம் இங்கே 1 இருக்கும். 1 plus 3 4, 4 plus 2 6. இங்கே 3 plus 2 5. இங்கே 508 plus 162 plus 240. இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணணும். 8 plus 2 10. 10க்கு 10ன்றது இப்படி வரும். இந்த 0வை மட்டும் இங்கே எழுதிடணும். இந்த 1ஐ இங்கே போட்டு வச்சுக்கணும். இந்த 1ஐ செகண்ட் லைனோட சேர்த்து கூட்டணும். 6 plus 4 10, 10 plus 1 11. 11ன்றது இப்படி வரும். அந்த 11ல் இந்த ஒரு 1ஐ மட்டும் நம்ம இங்கே எழுதணும். மிச்சம் இந்த சைடு இருக்கிற 1ஐ இந்த சைட் போட்டுக்கணும். 10 ஹண்ட்ரட்ஸில் போட்டுக்கணும். இப்போ இதை நீட்டாக கூட்டணும். 5 plus 1 6, 6 plus 1 7, 7 plus 2 9, 910. 921 plus 20 plus 51 992. 28 plus 195 plus 6 229. Subtraction 45 minus 35 equal to 10. 87 minus 69 equal to 18. 49 minus 38 equal to 11. 99 minus 55 equal to 44.
63 minus 17 equal to 45. 70 minus 9 equal to 61. Subtraction of 3-digit numbers without regrouping. 845 minus 344. 5ல 4 minus பண்ணம்னா மிச்சம் 1. 4 minus 4 0. 8 minus 3 5. Subtraction நாலும் difference நாலும் ஒன்று தான். Subtraction of number from another number is called difference of two numbers. ரெண்டு நம்பருக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு தான் subtraction. Subtract 213 from 735. 735 213. 5ல 3 போச்சுன்னா 2. 3ல 1 minus பண்ணம்னா 2. 7ல 2 போச்சுன்னா 5. 522. 544 minus 23. 4ல 3 minus பண்ணிட்டோம்னா மிச்சம் 1. 4ல 2 minus பண்ணிட்டோம்னா மிச்சம் 2. இங்கே 5 மட்டும்தான் இருக்குது. அந்த 5 அப்படியே எடுத்து எழுதிடணும். 5 765 401 மைனஸ் பண்ணணும்னா 5ல 1 போச்சுன்னா 4. 6 minus 0 6 தான். 7 minus 4 3. இங்கே 845 234 மைனஸ் பண்ணணும்னா 5ல் 4 ஃபிங்கர் போச்சுன்னா மிச்சம் 1. 4ல் 3 போச்சுன்னா 1. 8ல் 2 போச்சுன்னா 6. Subtraction of 3-digit numbers with regrouping. 264 minus 138. இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே சின்ன நம்பராக இருக்குது. அப்போ இங்கே ஒரு நம்பர் கடன் வாங்கணும் அப்படின்னா இங்கேருந்து 1 இங்கே சேர்ந்துடும். அப்போது இங்கே 14 ஆகிடும். 14ல் 8 மைனஸ் பண்ணோம்னா 6. இங்கே 6க்கு பதிலாக இங்கே 1 கொடுத்தாச்சுன்றதுனால 5 தான் இருக்கும். 5ல் 3 போச்சுன்னா 2. இங்கே 2ல் 1 போச்சுன்னா 1. 126 தான் ஆன்சர். Subtract the following numbers. 540 353. இங்கே 0 இருக்குது, அதனால் 1 இங்கே கடன் வாங்கணும் அப்படின்னா இங்கே 10 வந்துடும். 10ல் 3 போச்சுன்னா 7. இங்கே 4க்கு பதிலாக 3 தான் இருக்கும். 3லேருந்து 5 கழிக்க முடியாது. அதனால் இங்கே பக்கத்தில் ஒரு நம்பர் வாங்கணுன்னா இங்கே 13. 13ல் 5 போச்சுன்னா 8. மிச்சம் இங்கே 1. 4ல் 3 போச்சுன்னா 1. 187. 765 minus 438 327. 805 minus 246 459. 675 and 136. 675 plus 136. 6ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா 11. 11ல் இந்த 1 இங்கே எழுதிக்கணும், இந்த இன்னொரு 1 இங்கே மேலே எழுதிக்கணும். எழுதிக்கிட்டோம்னா 7 + 3 10. 10 + 1 11. 11ல் இந்த 1 இங்கே ஒரு 1 இங்கே போட்டாச்சு, இன்னொரு 1 இங்கே போட்டாச்சு. 6 + 1 7. 7 + 1 8. 811ன்றது ஆன்சர். 675 plus 136 811. Subtract 386 from 724. 724 போட்டாச்சு. 386 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இங்கே 4 தான் இருக்குது, அதனால் 1 இங்கே கடன் வாங்கினோம்னா 14 ஆகிடும். 14ல் 6 போச்சுன்னா 8. இங்கே 1 தான் இருக்கும். அப்போ 1லேருந்து 8 கழிக்க முடியாது. இங்கே இன்னொரு நம்பர் கடன் வாங்கணும் அப்படின்னா இங்கே 11 ஆகிடும். 11லேருந்து 2 போச்சுன்னா 11லேருந்து 8 போச்சுன்னா மிச்சம் 3 இருக்கும். இங்கே 7க்கு பதிலாக 6 தான் இருக்கும், ஏன்னா இங்கே ஒரு நம்பர் கொடுத்துட்டோன்றதுனால. அப்போது 6ல் 3 போச்சுன்னா மிச்சம் 3. 338ன்றது தான் ஆன்சர். Five 52 mangoes are grown in farm A, 349 in farm B. Find the total number of mangoes grown in both farms. 452 plus 349 801.
Amudan saved rupees 125 on the first month and rupees 200 in the second month. Find the total amount saved by him in 2 months. First மாதம் 125 ரூபா சேவ் பண்ணுறான், செகண்ட் மந்த் 200 rupees சேவ் பண்ணுறான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 325 rupees. Kumar earned rupees 800 in a day and spent rupees 450. 800 ரூபா சம்பாரிச்சு 450 ரூபா செலவாயிடுச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 800ல் 450 மைனஸ் பண்ணோம்னா 350. There were 8 egg trays each with 10 eggs in Valavan's egg shop. Valavan's egg shopல வந்து மொத்தம் 10 ட்ரே முட்டை இருக்குது. ஒவ்வொரு ட்ரேலையும் 10 முட்டை இருக்குது. அதில் வந்து 3 ட்ரே வந்து அவன் வித்துடுறான், 2 ட்ரே முட்டை வந்து கெட்டு போகுது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் இன் வலவன் ஷாப் வந்து 10 × 10 100. நம்பர் ஆஃப் எக்ஸ் சோல்டு ப்ளஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ் ரொட்டன் வந்து 3 ட்ரே அட்டை வந்து 30, 2 ட்ரே 20, மொத்தம் 50. 100ல் 50 போச்சுன்னா மிச்சம் 50. Frame addition and subtraction question for the picture below. One is done for you. இவங்க வந்து கொஷின் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே இப்போ 281 + 240ன்றதுக்கு கொஷின் ரெடி பண்ணுறது. இதுவும் கொஷின் தான். There are 352 oranges on a tree. 148 oranges were plucked from the tree. How many oranges are remaining in the tree? 352 minus 148ன்றதுக்கு கொஷின். Estimate the sum and differences of two given numbers by rounding off to nearest tens. இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பக்கத்தில் இருக்கிற டென்ஸோட ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 17னா 20க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். 10க்கும் 20க்கும் நடுவில் இருந்தாலும் நியர் டு 20, அதனால் இதை 20ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 24னா இதை வந்து நியர் டு 20ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். 25 வந்து 20க்கும் 30க்கும் இடையில இருந்தாலும் 30ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். அப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஃபாஸ்ட்டாக அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாம் பண்ணுறது. 24ன்றதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 20ன்னு வச்சுக்கலாம். 27 30ன்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக கூட்டினோம்னா 50 வரும் இங்கே. அதே ஆக்சுவலாக கரெக்ட் ஆன்சர் வந்து 24 + 27 51. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து நம்பர் வந்து 15, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 20, 13 ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 10, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 10. ஆக்சுவல் ஆன்சர் வந்து 15 - 30 2. Answer the following. 803 + 237 1040. 654 + 209 863. 493 + 135 628. 981 - 165 816. 518 - 139 379. 782 - 375. இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ ஒரு நம்பர் கடை வாங்கினோம்னா இங்கே 12 ஆகிடும். 12ல் 5 போச்சுன்னா 7. இங்கே ஏற்கனவே ஒரு நம்பர் கொடுத்துட்டதுனால 8க்கு பதிலாக 7 தான் இங்கே இருக்கும். அப்போ 7 - 7 0. 7 - 3 4. 407ன்றது ஆன்சர். ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் 10. 19னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டென்ஸ் எது? 20. 25க்கு பக்கத்தில் இருக்கிற டென்ஸ் 30. 21க்கு பக்கத்தில் இருக்கிற டென்ஸ் 20. 47க்கு பக்கத்தில் இருக்கிற டென்ஸ் 50. Estimate the sum to the nearest 10 and also find actual sum. 33க்கு estimated answer 30. 35க்கு 40. அப்போ total 70. Actual answer 33, 35, 68. Sum 68. Problem 26 30 ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். 31 30 ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். சம் 60. ஆக்சுவல் ஆன்சர் 26 + 31 57. 50யை 50ஆகவே வச்சுக்கிறோம். 41 40ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 50லேருந்து 40 மைனஸ் பண்ணோம்னா மிச்சம் 10. 50லேருந்து 41 மைனஸ் பண்ணோம்னா 9. ஆக்சுவல் ஆன்சர் 9. 28 13 வச்சுக்கலாம். 22 20ன்னு வச்சுக்கலாம். இப்போ 30 - 20 10. இங்கே ஆக்சுவல் ஆன்சர் 28 - 22 6. இது தேர்ட் லெசன் பேட்டர்ன்ஸ்.
Observe the picture given below. Patterns are formed when objects, events and numbers are repeated uniformly in a specific way. Patterns in shapes. Creating patterns of regular and irregular shapes by stamping. Block patterns created using handprints and footprints are shown below. கையை வச்சு காலை வச்சுலாம் பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்காங்க. Create patterns by impressing the following on a paper. Dry leaves, fingers, hands, toes, feet, bangles இதெல்லாம் வச்சு பேட்டர்ன்ஸ் ரெடி பண்ண சொல்கிறாங்க. Pattern in geometrical shape. There are two types of patterns. They are growing patterns, repeated patterns. Growing patternsனால் ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டே போகும். 1 2 3 இது மாதிரி ஆட் ஆகிட்டே போகிறது growing pattern. Continue the growing patterns. இங்கே 2 இருக்குது, 3 முறை 2 ஆரோ இருக்குது, அடுத்தது 3 முறை 3 ஆரோ இருக்குது. அப்போ அடுத்தது என்ன வரணும்? 4 ஆரோ வரணும். மூணு முறை 4 ஆரோ வரணும். இங்கே அடியில் ஃபஸ்ட்டு 1, அடுத்தது 2, அடுத்தது 3, இங்கே அடுத்தது 4. 1 ஆரோ, 2 ஆரோ, 3 ஆரோ, 4, இங்கே 5 ஆரோ. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 1 மட்டும் இருக்குது. இங்கே 1, அடுத்தது 2வது லைன். இது 1 2 3 லைன் வருது. இங்கே 2 1 மட்டும் வருது. ஒரு முறை 2 இருக்குது, 2 முறை 2 இருக்குது, 3 முறை 2 இருக்குது, இங்கே 4 முறை 2 இருக்குது. Repeated patternsன்றது இன்னொரு pattern type. If some patterns and designs repeat with straight lines and geometrical shape, they are called repeated patterns. இது மாதிரி ஏதோ ஒரு ஷேப் வந்து ரிப்பீட் ஆகிறது வந்து repeated patterns. Observe the repeated patterns and complete the next 3 steps. இங்கே வந்து 2 டாட் 4 டாட் 2 டாட் 4 டாட் 2 டாட் 4 டாட் அதே மாதிரி இங்கே 2 டாட் 4 டாட் 2 டாட் அப்படி கண்டினியூ பண்ணணும். இங்கே ஓவல் ஷேப், ரெக்டாங்கிள், ஓவல், ரெக்டாங்கிள், ஓவல், ரெக்டாங்கிள், அகெயின் ஓவல், ரெக்டாங்கிள், ஓவல், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள். இங்கே வந்து இது மாதிரி ஒரு ஷேப், அப்புறம் நிலா மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. அதை அப்படியே ட்ரா பண்ணணும். இங்கே வந்து தும்பி பட்டாம்பூச்சி, தும்பி பட்டாம்பூச்சி இப்படி மாறி மாறி வருது. இதுவும் தும்பி பட்டாம்பூச்சி தும்பி அந்த ஆர்டரில் பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள். ஸோ அதை கண்டினியூ பண்ணணும். கம்ப்ளீட் த பண்டிங்ஸ் பை ஃபாலோயிங் த பேட்டர்ன். ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த ஷேப்பை இதில் கண்டினியூ பண்ணணும். நம்ம லாஸ்ட் 2 காலம் வந்து பிளாங்காக இருக்குது, அதை நம்ம ஃபில் பண்ணணும். அதே மாதிரி ட்ரா சம் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் யுவர் ஓன் ஈக்குவல் டு இப்படி 2 கோடு, இப்படி 2 கோடு, இப்படி நம்ம எதை வேணாலும் ரிப்பீட் பண்ணலாம். அதே மாதிரி கலர்ஸை வச்சு ஷேப்ஸை வச்சு கூட பேட்டர்ன்ஸ் ஃபாலோ ஆகும். க்ரீன் ரெட், க்ரீன் ரெட். அதே மாதிரி இங்கே 2 பிங்க் 2 ப்ளூ, 2 பிங்க் 2 ப்ளூ, இந்த கலர் மாற்றி மாற்றி வருது. அப்சர்வ் த பேட்டர்ன் அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங் வித் நெக்ஸ்ட் ஐட்டம். இப்போ இதுக்கடுத்து என்ன வரும்? இந்த எல்லோ கலர் தான் வரும். அப்போ இதை தான் மேட்ச் பண்ணணும். இதுக்கடுத்து என்ன வரும்? இந்த க்ரீன் கலர் லீவ்ஸ் மாதிரி தான் வரும். இங்கே ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது. இது இதோட மேட்ச் ஆகும், இது இதோட மேட்ச் ஆகும். Observe the pattern and match the following with the next item. இது கூட அடுத்தது வர்றது இந்த கோன் ஷேப், இது இந்த பேட்டர்ன் அப்படியே பார்த்து அதை மேட்ச் பண்ணணும். Creating pattern from straight line. ஃபஸ்ட்டு இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, பட்டவாட்டத்தில், அப்புறம் கிராஸாக, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக. இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். பட்டவாட்டத்தில் கிராஸாக, ஸ்ட்ரெயிட்டாக இதே மாதிரி இங்கே ட்ரா பண்ணணும். கண்டினியூ த ஸ்ட்ரெயிட் லைன் பேட்டர்ன்ஸ். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கோடு, அப்புறம் ப்ளஸ், அப்புறம் இப்படி ஸ்ட்ரெயிட் கோடு, அப்புறம் ப்ளஸ். இங்கே என்ன போட்டிருக்காங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கோடு, அப்புறம் 2 கோடு, அப்புறம் 3 கோடு. சேம் அதை நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லைன் சர்க்கிள், ஸ்ட்ரெயிட் லைன் சர்க்கிள், சர்க்கிள், ஸ்ட்ரெயிட் லைன் சர்க்கிள். ஒரு கோடு, 2 கோடு, 3 கோடு. அதே மாதிரி ஒரு கோடு, 2 கோடு, 3 கோடு. Symmetries in shapes and patterns. When a shape or an object is folded into 2 parts, the 2 parts coincide exactly, then it is called symmetry.
ஒரு பேப்பரை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா ரெண்டுமே சேமாக இருக்கும், ரெண்டு பாகமும் சேமாக இருக்கும் அப்படின்னா அதை சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சிமெட்ரிக்கல் ஷேப்பாக ரெண்டாக பிரிக்க முடியும். இந்த எழுத்து எல்லாத்தையுமே, இந்த எழுத்தெல்லாம் சிமெட்ரிக்கலாக பிரிக்க முடியாது, ரெண்டு சமபாகமாக பிரிக்க முடியாது. லைன்ஸ் which divides the figure into two exact halves is called the line of symmetry. Symmetrical shapes. இது எல்லாமே ரெண்டு பாகமாக ரெண்டு சமபாகமாக பிரிக்க முடியும். If a shape can be folded or divided into halves so that the two halves match exactly, then the shape is called symmetrical shape. ரெண்டு சமபாகமாக பிரிக்க முடியறது எல்லாமே symmetrical shape. லைன் ஆஃப் சிமெட்ரி, ஃபோல்டிங் லைன், மிரர் லைன். இது இந்த ஒரு பாகத்தில் எப்படி இருக்கோ அதே எக்ஸாக்டாக இந்த சைடும் நம்ம சிமெட்ரிக்கலாக வரையணும். இதுவும் சேம், இந்த பக்கம் வரையணும். Draw lines of symmetry and circle the symmetrical picture. இதை ரெண்டு சரிபாகமாக பிரிக்க முடியும். சிமெட்ரிக் பிக்சர், இதுவும் சிமெட்ரிக், இதுவும் சிமெட்ரிக், இதையும் ரெண்டு சமமாக பிரிக்க முடியும். இதையும் முடியும். இதுவும் சர்க்கிள் பண்ணியாச்சு. இதையும் ரெண்டு சரிபாகமாக பிரிக்க முடியும். இதுதான் ரெண்டு சரிபாகமாக பிரிக்க முடியாது, மற்ற எல்லாத்தையுமே பிரிக்கலாம். சர்க்கிள் த நான் சிமெட்ரிக்கல் ஷேப். இதை ரெண்டு சரிபாகமாக பிரிக்க முடியாது, இதையும் ரெண்டு சரிபாகமாக பிரிக்க முடியாது, மற்றதெல்லாம் ரெண்டு சமமாக சிமெட்ரிக்கலாக பிரிக்க முடியும். இது எல்லாமே இப்போ இந்த பக்கம் இது மாதிரி வரைஞ்சிருக்காங்கன்னா சேம் சிமெட்ரிக்கலாக இந்த சைடு ஆப்போசிட் சைடும் நம்ம ஷேப்பு சிமெட்ரிக் ஷேப்பை ட்ரா பண்ணணும். ட்ரா த லைன் ஆஃப் சிமெட்ரி ஃபார் த கிவன் ஆல்ஃபபெட்ஸ். இதுக்கெல்லாம் ரெண்டு சமபாகமாக பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு சென்டர் லைன் இதுதான் வரும். இது ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் 3 யூனிட்ஸ் இன் மேக்ஸ் முடிஞ்சிருச்சு.